ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.1ல் உள்ள 9வது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் 9th மேக்ஸ் சாப்டர் 3 அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 9வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை பெருக்குக. பெருக்கி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பல்லுறுப்பு கோவைகளையும் பெருக்குனா நமக்கு ஒரு பல்லுறுப்பு கோவை கிடைக்கும். அந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி என்ன? இதுக்கு முன்னாடி உள்ள 2 கணக்குகளில் முதல் கணக்கில் வந்து கூட்டுக கேட்டிருந்தாங்க, அடுத்த கணக்கில் வந்து கழிக்க கேட்டிருந்தாங்க. இப்போ பெருக்குக. ஓகேவா? கூட்டல் கழித்தல் உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை எடுத்து பாருங்கள். இப்போ இந்த இதில் கொடுத்துருக்குற இந்த P of x Q of x வச்சு நம்ம இந்த 2 பல்லுறுப்பு கோவைகளையும் பெருக்கலாம். பாருங்கள். P of x into Q of x equal to P of x என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்று Q of x என்ன கொடுத்துருக்காங்க? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. ஓகேவா? இப்போ பெருக்குகள் அப்படின்னா முதல் உறுப்பில், அதாவது முதல் பல்லுறுப்பு கோவையில் உள்ள முதல் உறுப்பை கொண்டு 2வது பல்லுறுப்பு கோவையில் உள்ள ஒவ்வொரு டேம் கூடையாக பெருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 6x ஸ்கொயர் கூட, அடுத்து 7x கூட, அடுத்து மைனஸ் 2, இப்படி 3 டேம் கூடையும் பெருக்கணும். அடுத்தால முதல் பல்லுறுப்பு கோவையில் உள்ள 2வது உறுப்பை கொண்டு 2வது பல்லுறுப்பு கோவையில் உள்ள ஒவ்வொரு டேமாக நம்ம பெருக்க போகிறோம். ஓகேவா? நம்ம பெருக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு முதல் பல்லுறுப்பு கோவையில் உள்ள முதல் உறுப்பை கொண்டு பெருக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்று 6x ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வரும்? முதல்ல நம்பர் விட 6 6, இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர். அடிமானம் ஒன்று போல் இருந்தால் அடுக்குகளை நம்ம கூட்டி எழுதிடலாம். அப்போ எக்ஸின் அடுக்கு 4. ஓகேவா? அடுத்து இதே எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு அடுத்த டேம் பெருக்குங்க. ப்ளஸ் 7 7 7 எக்ஸின் அடுக்கு, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ 3. அடுத்தால இதே எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு லாஸ்ட் டேம் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். ஓகேவா? இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த 2வது முதல் பல்லுறுப்பு கோவையில் உள்ள 2வது உறுப்பை கொண்டு பெருக்குவோம். அப்போ மைனஸ் 9 6 பெருக்கணும். 9 9க்கு 6 54 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தால இந்த மைனஸ் 9 கொண்டு 7x பெருக்குவோம். மைனஸும் ப்ளஸும் மைனஸ் 9க்கு 7 63x. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 9 கொண்டு இந்த 2 கூட பெருக்கிறோம். மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 9க்கு 2 18. இப்போ அந்தந்த அடுக்குகள், அதாவது இங்கே அடுக்கு 2 உள்ளது வந்து 2 டேம் இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் சுருக்கி நம்ம ஒரே டேமாக கொண்டு வந்துடலாம். இங்கே 6 எக்ஸின் அடுக்கு 4, அடுத்தால ப்ளஸ் 7 எக்ஸின் அடுக்கு 3. அடுத்தால இங்கே 2ம் ஒரே அடுக்கு உள்ளது. ஸோ அடையாளமும் ஒன்று போல் இருக்குது. அதனால் 2ஐயும் கூட்டி அதே அடையாளம் மைனஸ் 54 2ஐயும் கூட்டினா 56 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தால எக்ஸ் டேம் ஒன்று தான் இருக்குது. 63x ப்ளஸ் 18. ஓகேவா? இப்போ இந்த 2 பல்லுறுப்பு கோவையும் பெருக்குனா கிடைக்கிற பல்லுறுப்பு கோவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி என்ன? படி அப்படின்னா அந்த பல்லுறுப்பு கோவையில் உள்ள மிக உயர்ந்த அடுக்கு. இந்த உயர்ந்த அடுக்கு என்ன அப்படின்னா 4. அப்போ இதனுடைய படி என்ன? 4. ஓகேவா? இதே கணக்கில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் f of x ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 2, g of x ஈக்குவல் டு 15x மைனஸ் 9. ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் நம்ம பெருக்கலாம். f of xஐயும் g of xஐயும் பெருக்கிறோம். ஓகேவா? f of xயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7x ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. g of xயில் 15x மைனஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் பல்லுறுப்பு கோவையில் உள்ள ஒரு உறுப்பை கொண்டு 2வது பல்லுறுப்பு கோவையில் உள்ள 2 உறுப்பு கூடையும் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள். 7xஐயும் 15xஐயும் நம்ம பெருக்கணும். ஓகேவா? 7ஐயும் 15ஐயும் பெருக்குனா 105 வருது. அப்போ ஈக்குவல் டு 105 எக்ஸின் அடுக்கு 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 7xஐ கொண்டு 9 கூட பெருக்குங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ் 9க்கு 7 63. ஸோ 9 7 63 எக்ஸ் போட்டுடலாம். அடுத்து 2ஐ கொண்டு 15 கூட பெருக்கணும். அப்போ 2 15 30. அப்போ ப்ளஸ் 30 எக்ஸ்னே போட்டுடலாம். அடுத்து 2ஐ கொண்டு மைனஸ் 9 கூட பெருக்குங்க. மைனஸ் 9க்கு 2 18. ஓகேவா? இப்போ சுருக்கிடலாம். 105 எக்ஸின் அடுக்கு 2. எக்ஸோட அடுக்கு 2 டேம் இருக்குது. மைனஸ் 63 ப்ளஸ் 30. வெவ்வேறு அடையாளமாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளத்தை போடணும். அப்போ மைனஸ் 33 எக்ஸு,
அடுத்தால -18. அப்போ இந்த f ஆஃப் எக்ஸையும் g ஆஃப் எக்ஸையும் பெருக்கிற போது கிடைக்கிற பல்லுறுப்புக்கோவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதனுடைய படி என்ன? அப்போ இதனுடைய படி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மிக உயர்ந்த அடுக்கு என்னது 2. அப்போ இதனுடைய படி 2. ஓகேவா? தேர்ட் ஒன் h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x² - 7x + 1 f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x - 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டினுடைய பெருக்கல் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? என்ன வரும்? h ஆஃப் எக்ஸ் இன்று f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு h ஆஃப் எக்ஸ் என்னது 6x² - 7x + 1 இன்று f ஆஃப் எக்ஸ் வந்து 5x - 7. இப்போ இதில் உள்ள முதல் டேமை கொண்டு இந்த ரெண்டோடையும் பெருக்கலாம். 6 5 பெருக்குனா என்ன வரும்? 30 x-இன் அடுக்கு 3. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? அடுத்து 6x² -7 கூட பெருக்கணும். அப்போ -6 7 42 x². அடுத்தால 7x கொண்டு பெருக்குவோம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ -7 5 பெருக்குனா 35 x-ஐயும் பெருக்குனா x². அடுத்தால இதே 7x கொண்டு இங்கே பெருக்குவோம். மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 7 7 49 xன்னு கிடைக்குது. ஓகேவா? இனிமேல் 1 கொண்டு பெருக்கணும். அப்போ ப்ளஸ் ஒரு 5x 5x மைனஸ் ஒரு 7 7. இப்போ இதை நம்ம சுருக்கலாம். ஈக்குவல் டு x³ ஒரு டேம் தான் இருக்குது. அப்போ 30 x³. அடுத்தால x² வந்து 2 டேம் இருக்குது. ரெண்டுமே அடையாளம் வந்து மைனஸ். அப்போ நம்ம மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டி எழுதலாம். 77 x². அடுத்தால எக்ஸ் டேம் இங்கே 49, இங்கே 5 இருக்குது. அப்போ எவ்வளோ வந்துடும்? 54 x வந்துடும் -7. இப்போ h ஆஃப் எக்ஸ் f ஆஃப் எக்ஸை பெருக்கினா கிடைக்கிற பல்லுறுப்புக்கோவை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம படி கண்டுபிடிச்சிடலாம். படி வந்து என்ன அப்படின்னா மிக உயர்ந்த அடுக்கு இங்கே 3. அப்போ படி ஈக்குவல் டு 3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற 2 பல்லுறுப்புக்கோவையையும் பெருக்குனா ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய மிக உயர்ந்த அடுக்கை நம்ம எடுத்தோம்னா அதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய படி. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.